Now we are going to see your poem, The Computer Swallowed Grandma. Eidga lesson kapro irukra poem idu first unit oda poem The Computer Swallowed Grandma. Swallowed na enna arthomna விழுங்குறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த போயம் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா த கம்ப்யூட்டர் வந்து கிராண்ட்மானா பாட்டியை தான் கிராண்ட்மான்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் வந்து பாட்டியை விழுங்கிடுச்சு அப்படின்றது தான் இந்த போயம். இதில் வந்து வார்ம் அப் பாருங்க. லுக் அட் த பிக்சர், டிஸ்கஸ் இன் பேர்ஸ் அண்ட் present it before the class. Just I'm going to read this, just listen. If your grandmother is ready for a bicycle race, அதாவது உங்களுக்கு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டி வந்து ஒரு சைக்கிள் ரேஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. willing to play hide and seekனா கண்ணாமூச்சி. பாட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடுறதுக்கு விருப்பத்தோடு இருக்காங்க. grabbing a lollipop from you, நீங்கள் வந்து லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதை வந்து உங்கள் பாட்டி வந்து உங்ககிட்டேருந்து பிடுங்கி அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த வார்ம் அப். இது வந்து ஜஸ்ட் யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டி எப்படி இருப்பாங்க, நம்மளுக்கு கதை சொல்லுவாங்க, சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு தான் அவங்க செய்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆன் த கான்ட்ரரி, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக ஒரு பாட்டி பைசைக்கிள் ரேஸ்க்கு போகிறாங்க, கண்ணாமூச்சி விளையாடுற, லைக் அ சைல்ட், ஷீ இஸ் ஆல்சோ பிளேயிங் அலாங் வித் அஸ் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? வெதர் யூ வில் லைக் இட் ஆர் யூ வில் நாட் லைக் இட், தட் யூ ஹாவ் டு ஃபில் அப் ஹியர். ஓகே, உங்களுக்கு அப்படி உங்கள் பாட்டி அப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஓகே, அதை இங்கே எழுதிடுங்க. ஸோ now let's get into the poem. எப்போவுமே இங்கிலீஷ் செஷன் உட்காரும்போது யூ ஹாவ் டு டேக் யுவர் இங்கிலீஷ் ரீடர் வித் அ பென்சில். இது நான் எப்போதுமே சொல்கிறது தான். பிகாஸ் ஏதாவது வந்து டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருந்தால் யூ கேன் ரைட் தேர். ஓகே, த கம்ப்யூட்டர் swallowed grandma. Yes, honestly, it's true. She pressed Control and Enter and disappeared from view. The computer swallowed grandma. Yes, honestly, it's true. She pressed Control and Enter and disappeared from view. கம்ப்யூட்டர் வந்து பாட்டியை விழுங்கிடுச்சு. ஆமாம், நேர்மையா அது உண்மை. ஹானஸ்ட்லினா நேர்மையாகவே அது உண்மை. She pressed Control and Enter. கம்ப்யூட்டர் கீபோர்டில் அந்த பாட்டி கண்ட்ரோல் அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணாங்க. அப்புறம் அண்ட் டிஸப்பியர்ட்னா மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. It devoured her completely. The thought just makes me squirm. She must have caught a virus or been eaten by a worm. ஸோ இங்கே என்னென்ன டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருக்கோ அதனுடைய சினோனிம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, க்ளாசரியில் கொடுத்துருக்காங்க மீனிங்ஸ். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? இட் devoured her completely. இட் devoured her completely. devouredோட மீனிங் வந்து கன்சியூம்னா முழுமையாக சாப்பிட்டு முடிச்சது. அதுதான் வந்து devouredோட மீனிங். The thought just makes me squirm. இது மாதிரி நான் நினைக்கும் போது இந்த நினைவு, நான் கம்ப்யூட்டர் பாட்டியை விழுங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிற இந்த நினைவு என்ன டேர்ன் பண்ண, ஸ்குவம்னா டேர்ன், திரும்பி பார்க்க வைக்குது. She must have caught a virus or been eaten by a worm. அவங்கள வந்து ஏதாவது ஒரு வைரஸ் வந்து பிடிச்சிட்ருக்கோம், அப்படி இல்லைன்னா ஒரு வார்ம் வந்து அவங்கள சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே கம்ப்யூட்டர் வேர்ட்ஸ் தான். கம்ப்யூட்டரில் இருக்க வைரஸ், கம்ப்யூட்டரில் இருக்கிற வார்ம், அதை பற்றி தான் இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. I have searched through the recycle bin and files of every kind. I have used the internet, but nothing did I find. I have searched through the recycle bin and files of every kind. I have even used the internet, but nothing did I find.
ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கிற ரீசைக்கிள் பின்னில் நான் போய் பார்த்துட்டேன், கம்ப்யூட்டருக்குள்ள எல்லா ஃபைல்ஸ்லையும் நான் போய் பார்த்துட்டேன், இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணிட்டேன், ஆனால் என் பாட்டியை கண்டுபிடிக்க முடியல. In desperation, I asked Jeeves my searches to refine. The reply from him was negative. Not a thing was found online. ஸோ டெஸ்பரேஷன்னா ரொம்ப வெறுப்போட நான் வந்து ஜீவ்ஸ் கிட்ட கேட்டேன். ஜீவ்ஸ் அப்படின்றது இப்போ எப்படி கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கு, நம்ம கூகுளில் வந்து ஏதாவது நமக்கு தெரியணும்னா டைப் பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வருது இல்லையா, அதே மாதிரி அப்போ வந்து ஜீவ்ஸ் அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜின் இருந்தது. அது வந்து askjeeves.com தான் அதோட வெப்சைட். அதில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அதுக்கான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நான் வந்து அந்த சர்ச் என்ஜினில் கேட்டேன், மை சர்ச்சஸ் டு ரீஃபைன், திருப்பி தேடிப்பாரு அப்படின்னு சொன்னேன். பட் த ரிப்ளை ஃப்ரம் ஹிம் வாஸ் நெகட்டிவ். ஆனால் வந்து என் பாட்டியை பற்றின ரிசல்ட் வரல. ஆன்லைன்லேயும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட கிடைக்கல. ஸோ if inside your inbox my grandma you should see, please copy, scan and paste her in an email back to me. ஸோ அதனால ஆத்தர் என்ன சொல்கிறாரு, உங்களோட மெயில் இன்பாக்ஸில் என்னோட பாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி எனக்கு திருப்பி இமெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. This poem is written by anonymous. Anonymous அப்படின்னா பெயர் தெரியாதவர் அப்படின்னு அர்த்தம். பெயர் தெரியாதவர் அப்படின்னா யார் இந்த போயமை எழுதினாங்கன்றது தெரியாது, பட் நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக இதை வந்து உங்களோட சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி ரீட் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன். The computer swallowed grandma. Yes, honestly it's true. She pressed Control and Enter and disappeared from view. It devoured her completely. The thought just makes me squirm. She must have caught a virus or been eaten by a worm. I have searched through the recycle bin and files of every kind. I have even used the internet, but nothing did I find. In desperation, I asked Jeeves my searches to refine. The reply from him was negative. Not a thing was found online. So, if inside your inbox my grandma you should see, please copy, scan and paste her in an email back to me. Anonymous. So this is this poem. Poem nalla padichu parunga, very easy and it's very interesting poem. So idu poem kadutha irukka page, do you know page? 106-year-old Mastanamma, the great grandmother from Andhra Pradesh, is the star of a YouTube cooking channel with over 280,000 subscribers throughout the world. All credit for her newfound stardom goes to her grandson Kare Lakshman. Mastanamma passed away in 2018. So 106 year 106 வயசு ஆன மஸ்தானம்மா அப்படின்ற ஒரு கிரேட் கிராண்ட்மதர், ஒரு கொல்லுப்பாட்டி ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிறவங்க. அவங்க வந்து யூடியூப் குக்கிங் சேனல்ல வந்து ஒரு ஸ்டாரா இருந்தாங்க. டோட்டலாக 280,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிராண்ட்சன்னா பேரன் காரே லக்ஷ்மன், அவன் தான் வந்து பாட்டியை வந்து இந்த மாதிரி வந்து சமைக்க வச்சு வீடியோஸ் எடுத்து யூடியூப்ல போட்டான். ஸோ மஸ்தானம்மா பாஸ்ட் அவே இன் 2018. ஸோ 106 வயசுல கூட அவங்க எவ்வளோ ஆக்டிவாக குக்கிங் வீடியோஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி கிரேட். ஸோ யூ ஹாவ் டு ரீட் திஸ் glossary வந்து ஃபுல்லாக படிக்கணும் நீங்கள். யூ ஹாவ் டு மெமரைஸ். அதுக்கப்புறம் போயமை படிச்சு பாருங்க, அதுதான் உங்களோட A எக்ஸசைஸ். அதுக்கப்புறமா B எக்ஸசைஸ் வந்து read these lines and answer the questions below. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். Say the computer swallowed grandma. Who swallowed whom கேட்டிருக்காங்க. யாரு விழுங்குனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எழுதணும்? The computer swallowed grandma அப்படின்றத எழுதணும். She pressed Control and Enter and disappeared from view. How did grandma disappeared from view கேட்டிருக்காங்க. Grandma pressed Control and Enter and disappeared from view அப்படின்றது எழுதணும். வெரி ஈஸி, இது நீங்களாவே எழுதலாம் இந்த B எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து
ஓகே, இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலன்னா நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து அனுப்புகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் இதை நோட் பண்ணிக்கலாம். சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டி எக்ஸசைஸ் பாருங்கள். பிக் அவுட் த ரைமிங் பேர்ஸ் அண்ட் ரைட் தெம் இன் த பிளாங்க்ஸ் கிவன். ஸ்டான்ஸா 2, ஸ்டான்ஸா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டான்ஸா அப்படின்னா என்னன்னா, இந்த போயமில் இருக்கு இல்லையா பேராகிராஃப், ஃபர்ஸ்ட் 4 lines மேக்ஸ் 1 stanza. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் அடுத்த 4 lines கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, செகண்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா, ஃபோர்த் ஸ்டான்ஸா, ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. ஸோ டோட்டலி 5 stanzas இருக்கு. நம்ம வந்து நார்மலாக லெசனில் வந்து பேராகிராஃப்னு சொல்லுவோம், பட் போயம் பொறுத்த வரைக்கும் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டான்ஸா 2ல வர ரைமிங் பேர்ஸ் எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டான்ஸா 2ல என்ன ரைமிங் பேர் பாருங்க. It devoured her completely. The thought just makes me squirm. She must have caught a virus or been eaten by a worm. ஸோ ஸ்குவம், வார்ம், இதுதான் வந்து ரைமிங்காக வருது. ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது என்ன, நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும். ஸ்குவம், வார்ம் ஒரே மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ அதை எடுத்து அங்கே எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸால என்ன ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்கள். I have searched through the recycle bin and files of every kind. I have even used the internet, but nothing did I find. Kind and find. So, இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டான்ஸா அண்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால என்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணி இங்கே நீங்கள் ஃபில் அப் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யோர் போயம் எக்ஸசைஸ். You have to finish this exercise.